பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். நிறைய புது விஷயங்கள வந்து கத்துக்கிட்டே இருக்கலாம். பல வழிகளை யோசிச்சுட்டு இருக்கலாம். எஸ், பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். ராபர்ட் கியோசாகி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிஸ்னஸ் ஸ்கூல் அப்படின்ற புக்கில் இருந்து 11 விதமான வழிகளை சொல்லியிருக்காங்க. பணக்காரன் ஆகிறதுக்கு உண்டான 11 விதமான வழிகள். பணக்காரன் அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயமா பணம் நிறைய இருக்கிறவங்களை பார்த்து மேரேஜ் பண்ணுறது. பணம் நிறைய வச்சிருப்பாங்க, பணக்காரனாக இருப்பாங்க, அபரிவிதமாக பணம் இருக்கும், அவங்கள பார்த்து மேரேஜ் பண்ணிக்கிறது. அப்படி மேரேஜ் பண்ணும்போது நம்ம பணக்காரனாக முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். நமக்கு நிறைய பணம் கிடைக்கும், நம்ம நினைச்ச விஷயங்கள் வாங்கலாம், சாப்பிடலாம், எல்லாமே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சுதந்திரம் இருக்காது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி பண்ணாலும் நம்ம பணக்காரனாக முடியும், ஆனால் சுதந்திரம் இருக்காது, நமக்கு ஃப்ரீடமாக இருக்க முடியாது, நம்ம நினைச்ச மாதிரியான விஷயங்களை செய்ய முடியாது அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. ரெண்டாவது மரியாதை அப்படின்றது இருக்காது. மரியாதை குறைவாக நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. நிறையா அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியும். அப்போ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வந்து ஓகே அப்படின்ற நபராக இருந்தால் நிச்சயமாக அந்த மாதிரியான நபர்களை பார்த்து நம்ம திருமணம் பண்ணிக்கலாம் பணக்காரனாகிறதுக்கு. பணக்காரனாகிறதுக்கு ரெண்டாவது பாயிண்டாக கியோசாக்கி சொல்கிறது, இது வந்து சட்டவிரோதமான விஷயம். கடத்தல் பண்ணலாம், அல்லது சீட்டு கம்பெனி நடத்தலாம், அதனால் பொய்யான ஒரு சீட்டு கம்பெனி நடத்தலாம், அல்லது வந்து கொள்ளையடிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் இது மூலியமா பணக்காரனாக முடியும் அப்படின்னு சொல்றாரு. அது மூலியமா வேகமா பணக்காரனாக முடியும். ரொம்ப முக்கியமானது. அதனால நிறைய ஜெயிலுக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு, அல்லது கூட இருக்கிறவங்களே நம்மளை வந்து காலவாரி விடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய நம்ம இல்லாம போறதுக்கு கூட இருக்கிறவங்கனால நம்ம இல்லாம போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. மூணாவது விஷயமா சொல்றது வந்து பேராசைக்காரனா இருக்கிற மூலியமா பணக்காரனாக முடியும். அடுத்தவங்களுடைய கஷ்டங்களை வந்து தனக்கு சாதமாக பயன்படுத்திட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கடன் கொடுத்து, அல்லது அவங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சு அவங்ககிட்ட உள்ள சொத்துக்களை வந்து தான் எழுதி வாங்கிக்கிறது. இதன் மாதிரி நிறைய நபர்களை இந்த மாதிரி செஞ்சு அதை வந்து அவங்களுடைய சொத்தை வந்து தன்னுடைய சொத்தாக மாற்றிக்கிறது. கொஞ்சமாக பணம் கொடுத்து அதை வந்து எடுத்துக்கிறது. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்போம், அந்த மாதிரி நடந்திருக்கும், நமக்கு தெரிஞ்சவங்களுக்கே அந்த மாதிரி நடந்திருக்கும். மேபி உங்களுக்கே அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கலாம். சொத்து இருக்கும், ஆனால் கையில் பணம் இருக்காது. தேவைகளுக்குன்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அதை வந்து சொத்தா எழுதி வாங்கிடுவாங்க, மிரட்டி வாங்குவாங்க. அந்த மாதிரி பேராசை நபர்களாகவும் வேகமாக பணக்காரன் ஆக முடியும். நாலாவது விஷயமா அவர் சொல்றது, கஞ்சத்தனமாக இருக்கிற மூலியமா பணக்காரன் ஆகலாம். எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் கூட இருக்கவங்களுக்கும் கொடுக்காம, நண்பர்களுக்கும் கொடுக்காம, கேட்கிறவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ணாம, தானும் அனுபவிக்காம பணத்தை சேர்த்து வச்சு நிறைய விஷயங்களை வாங்குறது எல்லாமே இருக்கும். இந்த மாதிரியான நபர்கள் பணக்காரனாக முடியும் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து எப்படி இருக்கும் முடிவு அப்படின்னா, அவங்களுடைய தேவைக்கு கூட அவங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் தேவைக்கு கூட அவங்க வந்து செலவு பண்ண மாட்டாங்க. கடைசி வந்து புது நோய்கள் அல்லது அந்த உடல் வந்து கவனிக்காமையே இருந்து நோய்கள் வந்து அந்த பணம் பயனில்லாதவே போயிடும் அப்படின்றதையும் அவர் சொல்லி. அஞ்சாவது பாயிண்டா சொல்றது வந்து கடின உழைப்பு மூலம் பணக்காரன் ஆகலாம். அவங்க வந்து உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய அவங்க வேலைன்னு இருப்பாங்க. வீடை கூட கவனிக்க மாட்டாங்க, தன்னுடைய உடலை கவனிக்க மாட்டாங்க, வீட்டுல என்ன நிலை அப்படின்றதையும் கவனிக்க மாட்டாங்க. வீடு வீடு இந்த மாதிரியே இருந்து பணக்காரன் ஆவாங்க, பணக்காரன் ஆக முடியும் அப்படின்றதையும் சொல்றாங்க. இப்படிப்பட்ட நபர்கள் வந்து கடைசி காலத்துல யாருமே கூட இருக்க முடியாது, யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்றதையும் சொல்றாரு. யாருமே இருக்க மாட்டாங்க. தன்னுடைய பணம் எல்லாமே வந்து இருக்கும், அது மற்றவங்களுக்காக, தன்னுடைய வாரிசுகளுக்காக இவர் விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த பணத்தை, அந்த வாழ்க்கையை அனுபவிக்காமையே போயிடுவாங்க. இதன் மூலியமாவும் பணக்காரன் ஆக முடியும். அவர் சொல்றது, அதிர்ஷ்டசாலியா இருக்கிற மூலியம் பணக்காரன் ஆக முடியும். லாட்ரி அடிக்கலாம், அல்லது எங்கேயோ இருந்தால் ஏதாவது ஒரு சொத்து கிடைக்கலாம். அது வந்து சொந்தங்கள் மூலியமா சொத்து கிடைக்கலாம், உறவினர்கள் மூலியமா சொத்து கிடைக்கலாம், நண்பர்கள் மூலியமா ஏதாவது ஒரு சொத்து கிடைக்கலாம். அதிர்ஷ்டசாலியா இருக்கிற மூலியம் பணக்காரன் ஆக முடியும். ஏழாவது பாயிண்டா பணக்காரனாக இருக்க சொல்ற விஷயம், திறமை இருக்கும், வசீகரம் இருக்கும், அதை பயன்படுத்தி பணக்காரன் ஆகிறது. சினி ஃபீல்டில் இருக்கலாம், நடிகராகலாம், மியூசிக் யூஸ் பண்ணலாம், தன்னுடைய டேலண்ட்டை வெளியே காட்டுறது, ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கலாம், ஏதாவது புது கண்டுபிடிப்பாக இருக்கலாம், எந்த விஷயமாவது எனக்கு இந்த திறமை இருக்கு, நான் அதை வந்து வெளியில காட்டுறேன், ஒரு யூடியூபராக கூட இருக்கலாம். எந்த ஒரு திறமையையும் அதை வெளிக்காட்டி அதன் மூலியமாக பணக்காரனாக முடியும். எட்டாவது அவர் சொல்றது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மூலியமா பணக்காரனாக முடியும். அவர் வேலை பார்க்கறது எந்த ஒரு கடனும் இல்லாம கொஞ்சமா பணத்தை எடுத்து வச்சு எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, கரெக்டான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அல்லது வந்து தொழிலுக்கு வந்து கடன் கொடுக்கறது, தன்னுடைய நண்பர்களுக்கு, சொந்தங்களுக்கு, யாருக்காவது வந்து தொழில் செய்ய போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடன் கொடுத்து கரெக்டான விஷயங்கள்ல கரெக்டா அதை வந்து ப்ராப்பரா டாக்குமெண்ட்ஸ் வச்சு அந்த மாதிரி முதலீடு செய்யறது மூலியமாக
பணக்காரனாக முடியும். 9வது பாயிண்டா அவர் சொல்றது வந்து சொத்துக்கள் மூலியமாக பணக்காரனாக முடியும் அப்படின்னு சொல்லி. ஆஹ் மாமனார், மாமியார், அப்பா அல்லது பரம்பரை தாத்தாக்கள் மூலியமாக வந்த சொத்துக்கள் மூலியமாக பணக்காரனாக முடியும். 10வது அவர் சொல்றது வந்து தொழில் தொடங்குற மூலியமா பணக்காரனாக முடியும். அந்த தொழிலுடைய அனுபவம், லாங் டைம் ப்ராசஸ்க்காக உண்டான அந்த சிஸ்டமேட்டிக்கா அதை ஸ்டார்ட் பண்றது, அந்த தொழிலுக்கு கடன் வாங்காம ஸ்டார்ட் பண்றது, அந்த மாதிரியான தொழிலை வந்து சூஸ் பண்ணி அதுக்கு உண்டான அனுபவங்கள் எடுத்து அதை லாங் டைமா ப்ராசஸ்க்கு உண்டான சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ற மூலியமாகவும் பணக்காரனாக முடியும். 11வதா அவர் சொல்ற பிளான் வந்து இந்த புக்ல வந்து முக்கியமா சொல்லியிருக்கிறது வந்து பிசினஸ் ஸ்கூல்ல இது வந்து இனி வரப்போற காலங்கள்லயும் சரி, இப்ப இருக்கிற காலங்கள்லயும் சரி, என்கிட்ட எந்த பணமும் இல்லை, என்கிட்ட எந்த ஒரு திறமையும் இல்லை, சொத்துக்களும் இல்லை, இனி அதை வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் நான் தான் இனிமே கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வாழ்க்கையில முன்னேறணும், எனக்குன்னு ஒரு கோல் இருக்கு, எனக்குன்னு ஒரு கனவு இருக்கு, இதை நான் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்டான இடமா சொல்றது வந்து நேரடி வர்த்தகத்துறை, நெட்வொர்க் மார்க்கெட்டிங், டைரக்ட் செல்லிங் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள யாரெல்லாம் வர்றாங்களோ அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்ற ஒவ்வொரு நபரும் இந்த நிலையை அடைய முடியும். அவங்களுடைய கனவு அடையிறதுக்கு உண்டான சாதாரண நபர்கள்ல இருந்து யார் வேணாலும் இந்த நிலையை அடைய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த அழுத்தமா பதிவு பண்றது வந்து 11வது பணக்காரனாகிறதுக்கு உண்டான வழியில இது முக்கியமா அவர் சொல்ல வர விஷயங்கள் இருக்கு. இந்த இதுக்குள்ள தன்னுடைய கனவை வச்சுக்கிட்டு உழைக்க தயாரா இருக்கிறவங்க, கடுமையா உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறவங்க யார் வேணாலும் இந்த நிலையை அடைய முடியும், பணக்காரனாக ஆக முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த இடத்துல இவர் முக்கியமா எடுத்து வைக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வேலை பார்க்குற மூலியமா பணக்காரன் ஆகலாம், தொழில் செய்யும் மூலியமா பணக்காரன் ஆகலாம். ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலியமாக பணக்காரன் ஆகிறதுன்றது தலைமுறைக்கும் வரும், தலைமுறைக்கு கொண்டு போக முடியும். தொழில் பண்ற மூலியமா பணக்காரன் ஆகலாம், ஆனா அந்த பணத்தை அவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எடுத்து அதை கரெக்டா ரன் பண்ற மூலியமா தான் அதை காப்பாற்ற முடியும். வேலை பார்க்குற மூலியமா பணக்காரன் ஆகலாம், ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான நபரா அவர் இருக்க போறது இல்லை, அல்லது இருந்தாலும் அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு அடுத்த நிலை இருக்கிறவங்க நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறவங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணும்போது அந்த நிலை இருந்தாலும் இல்லைனாலும் அது கண்டினியூவாக ஜென்ரேஷன் இன்கமா வரும் அப்படின்றது இந்த இடத்துல அதிகமா அவர் பதிவு பண்றது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இந்த விஷயம் வந்து பல பேருக்கு போய் சேரணும், பல கனவுகள் வச்சுக்கிட்டு வாழ்றவங்களுக்கு இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சரியான இடமா இருக்கு அப்படின்றதையும் சொல்றாரு.